கமல் நடித்துள்ள தக் லைஃப் படம் இன்று வெளியாகி 3 காட்சிகள் மட்டுமே ஓடியுள்ள நிலையில் இணையதளத்திலும் வெளியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி, வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன், சிலம்பரசன் மற்றும் த்ரிஷா நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் இன்று கர்நாடகாவை தவிர்த்து நாடு முழுவதும் இன்று வெளியானது. வெளியான 2-3 காட்சிகளிலேயே படம் தலைமையான விமர்சனங்களை பெற்று வருகிறது. தற்பொழுது 2 காட்சிகள் முழுமையாக முடிந்து 3வது காட்சி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது படக்குழுவிற்கு ஒரு அதிர்ச்சி தரும் வகையில் ஒரு செய்தியானது வெளியாகி இருக்கிறது. அதாவது தக் லைஃப் திரைப்படம் தற்பொழுது இணையத்தில் வெளியாகி படக்குழுவுக்கு அதிர்ச்சி அளித்திருக்கிறது. குறிப்பாக நேற்று ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது தக் லைஃப் திரைப்படத்தை சட்டவிரோதமாக வெளியிட இணையதளங்கள், கேபிள் டிவி நிறுவனங்களுக்கு தடை விதிக்க கோரி ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனம் சார்பில் அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த மனு தாக்கலானது செய்யப்பட்டிருந்தது. அதிக பொருட்செலவில் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் அளவில் இந்த பொருட்செலவில் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியானால் பட தயாரிப்பாளர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும் மற்றும் அரசு மற்றும் தனியாருக்கு சொந்தமான 793 இணையதளங்கள் மற்றும் கேபிள் டிவி ஆகியவற்றில் சட்டவிரோதமாக படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனு தரப்பில் தெரிவித்திருந்தது. ஆனால் தற்பொழுது இந்த படம் இணையத்தில் வெளியாகி இருப்பதால் படக்குழுவுக்கு மிகவும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இருக்கக்கூடிய அனைத்து படங்களுக்குமே இதற்கு முன்பான பெரிய பெரிய படங்களுக்கு தயாரிப்பாளர்கள் சார்பாக நமக்கு அந்த படத்தை சட்டவிரோதமாக வெளியிடுவதற்கு அந்த மனு தாக்கல் செய்யப்படும். அதே போல அந்த உச்சநீதிமன்றம் அந்த மனு தாக்கலை நாம் பரிசீலனித்து இந்த 793 இணையதளங்களுக்கு படத்தை தடை விதிக்க கோரி கூறியிருந்தது. ஆனால் தற்பொழுது இணையதளத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய தக் லைஃப் திரைப்படம், அதாவது HD என்று சொல்லக்கூடிய ஹை குவாலிட்டியில் இந்த படம் தற்பொழுது வெளியாகி இருப்பதால் படக்குழு தற்பொழுது அதிர்ச்சியில் இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரகுபதி.